ஜோதிட விடியல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கால பைரவரின் பரிபூரண அருளாசியுடன் உங்கள் ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். இன்னைக்கு மிக நான் மனசால நினைக்கக்கூடிய கால பைரவருக்கு உரிய தேய்பிறை அஷ்டமி. ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி வரும்பொழுது அதற்கு ஒவ்வொரு விசேஷங்கள் இருக்குது. இந்த தேய்பிறை அஷ்டமிக்கு சதாசிவா அஷ்டமி, சிவனுக்குடைய மைந்தனாக இருக்கக்கூடியவர் பைரவர். அப்போ அந்த தேய்பிறை அஷ்டமி, அந்த பைரவருக்கு உரிய அஷ்டமியானது வைத்திருதிய சிராத்தம் அன்னைக்கு வருது. நாம யோகத்தில் பாதிக்கப்பட்ட வைத்திருதியை பெண் சாபம் பெற்றாதான் அந்த வைத்திருதிய நாம யோகத்தில் பறக்க முடியும். அப்போ அந்த நாளில் இந்த தேய்பிறை அஷ்டமி வருது. அப்படி இருக்கும் பொழுது இந்த வைத்திருதிய நாம யோகத்தில் ஒரு பெண்ணு பிறந்திருந்தானா கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வந்து பிரிஞ்சிருவாங்க. சரிங்களா? அப்படி பிரியாமல் இருப்பதற்காக இந்த தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு, சதாசிவா அஷ்டமி அன்னைக்கு, இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமிக்கு சதாசிவா அஷ்டமி என்று பெயர். அதில் நம்ம ஒரு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா மனக்குழப்பம் நீங்கி தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஓங்கி குடும்ப ஒற்றுமையாக மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியதாக இருக்கும். காலத்தை தன் கையில் வைத்து கொண்டு இருக்கக்கூடியவர் பைரவர். 12 ராசிகளை உடம்புல வச்சிருக்காரு. நிறைய வீடியோவில் நான் கொடுத்துருக்கிறேன். அப்போ இந்த தேய்பிறை அஷ்டமி என்பது விசேஷம் என்ன அப்படின்னா வியாழக்கிழமையில் வருதுங்க. ரொம்ப விசேஷம். இது வியாழக்கிழமையில் வரக்கூடிய இந்த அஷ்டமி என்பது ரொம்ப ஒரு விசேஷமாக இருக்கக்கூடிய அஷ்டமி. சரி, சிவபெருமானுடைய மைந்தனாக இருக்கக்கூடிய இந்த கால பைரவர் காலத்தை நம் கையில் வைத்திருக்கிறதுனால அவரை வழிபாடு செய்யும் பொழுது நம்ம பாவங்கள் அனைத்தும் நம்மை விட்டு விலகக்கூடியதாக இருக்குங்க. அது ஒரு விசேஷம். இது எப்போ வருது அப்படின்னா 30/5/2024 அன்னைக்கு வியாழக்கிழமை சப்தமி திதி காலையில் 11:44 வரைக்கும் இருக்குது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டமி திதி வந்துடுது. சரிங்களா? அது ஒரு பெரிய விசேஷம். இன்னும் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா இந்த சதாசிவ அஷ்டமி அப்படிங்கிறது வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உரியதாக சனியின் குருவாக இருந்தவர் இந்த பைரவர். அந்த வியாழக்கிழமை வர்றது ரொம்ப விசேஷம். அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சதய நட்சத்திரத்தில் இந்த தேய்பிறை அஷ்டமி வருது. சதய நட்சத்திரம் சனி பகவான் மூல திரிகோணம் ஆகக்கூடிய ராகுவி நட்சத்திரம் கும்பராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம். கும்பராசியில் சனி பகவான் இப்பொழுது இருப்பதனால் இந்த சனியினுடைய தாக்கம் குறையக்கூடிய தேய்பிறை அஷ்டமி. அப்போ எவ்வளோ விசேஷம் பாருங்கள். ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய விரத பூஜைகள் எல்லாமே நம்ம கோயிலாக பரிகாரத்துக்குன்னு அலையாமல் இதை கவனித்து நம்ம செஞ்சு செயல்பட்டாலே, இந்த விரத பூஜை புனஸ்காரங்களை நம்ம செஞ்சாலே போதும் என்பதை இந்த பிரபஞ்சமும் கடவுளும் நமக்கு இங்கு கொடுக்குறாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. நான் வெளியில் போய் ஒன்று சொல்லுவாங்களா, கையில் வெண்ணெயை வச்சுட்டு நெய்க்கு அலையாதுன்னு. அப்போ கடவுளே உங்ககிட்ட எல்லாத்தையும் கிழமையை கொடுத்துட்டாரு, நட்சத்திரத்தை கொடுத்துட்டாரு, திதியை கொடுத்துட்டாரு, அதில் போய் நம்ம வழிபாடு செய்யணும் தானே. சரி, இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிங்க. அடுத்தது தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு சதய நட்சத்திரம் வருவதனால் மிக விசேஷமாக இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு, சதயமாக இருக்கட்டும், சுவாதி நட்சத்திரக்காரர்களாக இருக்கட்டும், திருவாதிர நட்சத்திரக்காரர்களாக இருக்கட்டும், இது மூணுமே ராகுவி நட்சத்திரம். ஜென்ம அணுஜென்ம திருஜென்ம நட்சத்திரமாக வரும் மாறி மாறி. திருவாதிர, சுவாதி, சதயம் இவர்கள் எல்லோரும் சென்று நம்ம காலபைரவரை வழிபாடு செய்யும் பொழுது பிறந்த மேனியாக இந்த பாம்பையெல்லாம் தன் உடம்பில் அணிந்து கொண்டு இருக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய இந்த கால பைரவர் கண்டிப்பாக இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு முதல்ல அருள் பாலிப்பார். போய் வணங்கிட்டீங்கன்னா போதும். அடுத்தது சனியினுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அனுஷ நட்சத்திரக்காரர்களாக, பூச நட்சத்திரக்காரர்களாக, உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனியினுடைய நட்சத்திரம், சனியின் குருவாக இருக்கக்கூடிய காலபைரவரை வழிபாடு செய்யும் பொழுது பரிபூரண அருளாசி உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அதை பண்ணுங்க. சரிங்களா? சரி, எல்லோருக்குமாக சனியினுடைய குருவாக இருக்கக்கூடியவர் நம்ம அவரை குருவாக ஏற்றுக்கொண்டு வணங்கி வழிபாடு செய்தோம் என்றால் நம்ம கருமா நம்மை விட்டு கழிவதற்கு ஒரு வழி வகுத்து கொடுக்கக்கூடியவராக இந்த கால பைரவர் இருப்பார் என்பது நிசர்த்தன உண்மை. அதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. சரிங்களா? எப்படி வழிபாடு செய்யணும்? காலையில் கிளம்பி நீங்கள் மனசார நீங்கள் குளிச்சுட்டு போய் உட்காந்து பூஜை ரூமில் ஒரு 5 நிமிஷம் காலபைரவரை அந்த உருவத்தை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு உட்காந்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு உங்களுக்கு என்ன துன்பங்கள் இருக்குதோ அதை அத்தனையும்
நீங்கள் சொல்லி நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லி நீங்கள் விற்கும் பொழுது அவருடைய காதுக்கு கண்டிப்பாக இது போய் சேரும். சரிங்களா? இல்லை பைரவருடைய ஃபோட்டோ இருக்குதா, இன்னும் விசேஷம். செலை வச்சு வழிபாடு செய்கிறீங்களா, மகா விசேஷம். சரிங்களா? இதை செய்யுங்க. அப்படி நீங்கள் செஞ்சுட்டு அன்று மாலையில் நீங்கள் தேய்பிறை அஷ்டமிக்கு கால பைரவருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்துக்களை உங்களால் முடிஞ்சது இதுதானே இல்லை, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பலன் இருக்குது. பால் அவருக்கு பிடிக்கும், தயிர் ரொம்ப பிடிக்கும், சந்தனம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், மாதுளம் பழம் ரொம்ப பிடிக்கும். பஞ்சாமிர்தத்துக்கு கொஞ்சோண்டு ஒரு மாதுளம் பழம் வாங்கி கொடுக்கலாம். தேன் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா பஞ்சாமிர்தத்தில் தேன் நெய் ஊற்றி செய்வாங்க, நெய் ரொம்ப பிடிக்கும். எது முடியுதோ நீங்கள் அதை அவருக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்து அந்த அபிஷேகம் நடைபெறும் பொழுது நீங்கள் வாங்கி கொடுத்த பொருள் அவருடைய உடம்பில் அப்படியே அந்த அபிஷேகம் பாதம் வரைக்கும், சிரசில் இருந்து பாதம் வரைக்கும் வருவதை கண்ணால் பார்த்தீங்க அப்படின்னா 12 ராசியை உடம்புல வச்சுக்கிட்டு இருக்கார் இல்லையா, அப்படி இருக்கவர் காலத்தை தன்னுடைய கையில் வைத்துக்கொண்டு இருக்கார் இல்லையா, அப்போ இந்த அபிஷேகத்தை பார்க்கும் பொழுது காலத்தினால் கர்மத்தின் பலனால் நான் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அத்தனையும் விலகும். இதை செய்யணும். சரிங்களா? முடிந்தவர்கள் 2 அகல் விளக்கு, கொஞ்சம் நல்லெண்ணெய், 8 மிளகு, சிகப்பு திரி அல்லது வெள்ளைத்திரி அதை வாங்கிக்கிட்டு போய் நீங்கள் மேற்கு நோக்கி அந்த அகலை வச்சு நல்லெண்ணெயை ஊற்றி 8 மிளகை போட்டு திரியை மேற்கு நோக்கி ஏற்றி வச்சு வழிபாடு செய்யும் பொழுது என் கஷ்டங்கள் எல்லாம் விலகி என் கர்மாவை கையில் வைத்து கொண்டிருக்க சனி பகவானுக்கு உரிய நம்பர் 8. மிளகு காரம் கலைந்து நம் உடம்பில் இருக்க நச்சுவை வெளியில் தள்ளும். அதனால் நான் கர்மாவை வெளியில் தள்ளுவதற்கு மிளகு. சரிங்களா? இதை போட்டு நல்ல எண்ணெய் என்பது நமக்கு எள்ளிலிருந்து எடுக்கப்பட்ட எண்ணெய் என்பதனால் நம் கர்மாவை எல்லாம் கழிக்கக்கூடியவனுடைய எண்ணெய் என்பதனால் கர்மா நம்மை விட்டு விலகுவதற்கு நமக்கு நல்ல எண்ணங்களை கொடுத்து நம்மளை நல்வழிப்படுத்துவதற்கு இந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு பண்ணுங்க. உங்கள் வேண்டுதல் என்னவோ அதை சொல்லுங்க. சரிங்களா? இல்லை பகைவரால் எனக்கு தொந்தரவு அப்படின்னு நினைக்கிறவங்க 2 பூசணி விளக்கு நான் நிறைய பதிவில் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன், எப்படி போடணும்னு அதில் சொல்லியிருக்கேன். ஒரு பூசணியை 2ஆக வெட்டி மஞ்சள் குங்குமம் வைத்து அதை ஒரு பச்சரிசியை ஒரு வாழை இலையில் பச்சரிசியை போட்டு அதன் மேல் வைத்து மேற்கு நோக்கி ஏற்றணும். இல்லை எனக்கு கடன் தொந்தரவு கழுத்தை நெருக்கிது அப்படிங்கிறவங்கெல்லாம் ஒரு தேங்காவை வாங்கி சரிசமமாக உடைத்து அதில் மஞ்சள் குங்குமம் வைத்து அதில் நல்லெண்ணெய் மிளகு 8 போட்டு இல்லை 27 மிளகு போட்டு நீங்கள் திரியிட்டு மேற்கு நோக்கி அரிசியை பரப்பி வாழை இலை போட்டு அரிசியை பரப்பி அது மேலே வச்சு வழிபாடு செய்யணும். இதை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த தேய்பிறை அஷ்டமி வருவதற்குள் உங்களுக்கு நல்லதொரு செய்தி வந்து சேரும். அதே நேரத்தில் சிவனுடைய மைந்தனாக சதாசிவ அஷ்டமியாக இந்த வைகாசி மாதம் வரக்கூடிய இந்த அஷ்டமி தினத்தில் நீங்கள் சென்று வழிபாடு செய்தீர்கள் என்றால் பரிபூரணமாக உள்ளன்போடு இறையாண்மையோடு இறையினுடைய தூய பக்தியோடு வழிபட்டால், உண்மையான பக்தியோடு வழிபட்டால் நல்ல பலன் கிட்டும். ஸோ எக்ஸாமை நம்ம எழுதணும், நல்லபடியாக எழுதுனா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சரியா? அதில் பாஸ் ஆகிறதும் ஃபெயில் ஆகிறதும் நம்ம எழுத போகிற எக்ஸாமு, நம்ம எடுக்கக்கூடிய சிரத்தை, நம்ம எடுக்கக்கூடிய பக்தி அதன் மூலியமாக கிடைக்க போகுது. செஞ்சு பாருங்கள். எனக்கு நிறைய கிடச்சிருக்குது. எனக்கு கொடுத்த பைரவர் உங்களுக்கு தரமாட்டாரா? உங்களுக்காக அவரையும் நான் உங்கள் அனைத்து அன்பர்களுக்காக வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். கால பைரவர் பரிபூரண அருளாசியை உங்களுக்கு வழங்கட்டும். மீண்டும் நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.